பெண்ணாய் பிறந்ததுல இருந்தே ஒவ்வொரு வயதிற்குமே உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது. எப்படி பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணும்போது முதல்ல பருவம் அடையும் போது வீட்ல அந்த உணவு எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க. அம்மா இருப்பாங்க, பாட்டிமா இருப்பாங்க. ஸோ அந்த பெண் குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு சத்தான உணவுகள் எல்லாமே குடுத்து சொல்லிக் குடுப்பாங்க. அதே மாரி தான் இந்த மெனோபாஸ் டைம்லயும் அந்த உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும் இல்லைங்களா? அப்ப நமக்கு பொறுப்புகளே வேற. நம்மள நம்மளே பார்த்துக்கணுன்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ மெனோபாஸ் ஏஜ் அப்படின்னு சொல்றது நெறைய பேருக்கு ஏர்லி ஸ்டேஜ்லயே நடக்க ஆரம்பிச்சுருது. 35 இயர்ஸ்லயே எனக்கு வந்து மெனோபாஸ் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. 50-53 இயர்ஸ் ஆகியும் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலரா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 45லிருந்து 55 வயது அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏஜ்ல பார்த்தோம்னா, இந்த மெனோபாஸ் அப்படின்றது, அதாவது மாதவிடாய் நம்ம முழுவதுமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. இது ஒவ்வொரு ஏஜுக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஏற்ற மாதிரி அந்த வயது வந்து மாறுபடுது. மாதவிடாய் நின்ற பிறகு உடல்ல நெறைய மாற்றங்கள் நடக்குது. அப்போ அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு முன்னாடி, ஸோ பெரிமெனோபாஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ்ல உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் நெறையவே நடக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா, மூட்டு வலி அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும். எங்க பார்த்தாலும் மூட்டு வலி அதிகமா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. சரியா நடக்க முடியல, தரையில உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, மாடி படி ஏற முடியல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்றீங்க. இது எல்லாமே மெனோபாஸ் ஸ்டேஜ் நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் தான்.